As my state has been under a war since 2023, there is a lot of violence and suffering all that time. I belong to the Kuki-Zo tribes and we are all suffering a lot. If not for this violence, I would have been studying in a college in Manipur itself. I'm grateful to be studying here, but many students from Manipur have dropped out of their schools and college. They can't afford an education. They can't even lead a normal life. மணிப்பூர்ல இருந்து ஒரு பாப்பா வந்து இங்க பேசுச்சு. அது இங்கிலீஷ்ல பேசுறது. என்ன பேசுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியலன்னு தெரியல. அதுக்காக நான் ஒரு வாட்டி சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்க ஊர்ல வந்து பிரச்சனை நடக்குது. எங்க ஊர்ல வீட்டை விட்டு வெளியில போக முடியல. அதனால எங்க ஊர்ல நிறைய குழந்தைங்க ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போக முடியல, வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. நான் அதிர்ஷ்டவசமா இங்க வந்ததுனால இங்க நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எங்க ஊருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு எங்க ஊர்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு மறுபடியும் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போறதுக்கு வழிவகுக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா கேட்டுக்கிச்சு. அதை நம்ம அந்த சிச்சுவேஷன் நம்மளால உணர முடியுமா? நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம், அதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா அங்கிருந்து படிப்புக்காக அந்த பொண்ணு இங்க வந்திருக்கு.